இந்த குற்றங்கள் களையப்படுவரை குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையேட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். புரட்டுக்காரியின் உருட்டும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வன கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளரே, குளிர்நிலை கொள்ளிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்று குறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உமது அங்கங்களை பிளந்தறிவே. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் வைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, சிறை என்ன சிறை? வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் பறித்த உனது பரம்பரை பாவத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை. கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடந்து கோட்டை மதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வந்து வாக்குறை கூறி வழங்கிய போது ஓவென்று எதிரொலித்ததே இந்த கோட்டைதான். அதோ புரந்தர் அழகு மொழியால், அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே, அவர்களை நான் கேட்கிறேன். அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே. அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே. பேசி பார்க்கட்டுமே அவர்களும். எத்தனையோ வல்லரசுகளின் நாகரிகங்கள் தோன்றி அழிந்த போதும் கூட நமது தமிழரின் நாகரிகம் மட்டும் இன்றும் அழியாதிருப்பதற்கு காரணமே எதையும் மறந்து மன்னித்து விடும் தன்மை தமிழருக்கு இருப்பதால் தான். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் வந்தானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் கள நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீண்டுவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் கட்டும் போர் முழக்கம் பட்டதுதான் தாமதம், கெட்டதுதான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் உண்மை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவனவன் அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே 1000 இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர், உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Are you a graduate? Can't find a job after completing a degree? You have come to the right place. If you are interested in data science, business analytics, and web development, we will make your dreams come true. The RISE Institute of Digital Sciences offers you 6 months online course with 100% employment guidance. Data science with IBAC certification, tutored by quality professors. Easy EMI option available. For more details, visit www.trids.in or call us at 91500 60033 89398 55001.